ஜிகே அஸ்ட்ரோ வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் பல திறமையான ஜோதிடர்கள் இருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஃபோன் கால் மூலமா எளிய தீர்வை பெற முடியும். Download now. அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள். அனைவரையும் ஜிகே அஸ்ட்ரோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குடிப்பழக்க வழக்கத்துக்கு கிரக சேர்க்கைகள் எந்த மாதிரி அமையுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனசை குறிக்கக்கூடிய கிரகத்தை கூட மெதுவா நகரக்கூடிய சனியோ வேகமா நகரக்கூடிய செவ்வாயோ தொடர்பு ஏற்படும் போதுதான் அவங்க குடிப்பழக்கம் தொந்தரவா இருக்கு. இந்த செவ்வாய் சந்திரனை பார்க்கறது, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அல்லது செவ்வாய் சந்திரனை பார்க்கறது, சனிச்சந்திரன் சேர்க்கை அல்லது சனிச்சந்திரன் பார்வை. இப்ப சந்திரனோட செவ்வாய் அல்லது சனி, இந்த ரெண்டு கிரகத்தோட தொடர்பு இருக்கிறவங்க தான் இந்த குடிப்பழக்கம் வருது. ஸோ இந்த கிரக சேர்க்கை மறுபடியும் எப்பெல்லாம் கோச்சாரத்துல இணையுதோ அப்ப அந்த பழக்கத்தை அவங்க அதிகமா எடுத்துக்கிறாங்க. அது தசாபுத்தி அமையும் போது அது நிரந்தர பழக்கமாகி ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு தொந்தரவு. இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை இருக்கவங்களுக்கு குடிப்பழக்கம் அது மனசை ரொம்ப பாதிக்குது. அது மனநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி ஆயிடும். சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் அவங்களுடைய குடிப்பழக்கங்கள் உடல் உபாதைகள் அதிகமாகி உடம்பு தொந்தரவு. இப்ப செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மனசை பாதிக்குது, காரணம் அது குடிப்பழக்கமா இருக்குது. சனிச்சந்திரன் சேர்க்கை, சனிச்சந்திரன் பார்வை, சனிச்சந்திரன் தொடர்பு உடலை பாதிக்குது, மனசை தொந்தரவு பண்றது. அந்த ரெண்டுமே அந்த ஜாதருடைய வாழ்நாள் ஆதாரத்தை அளிக்க காத்திருக்கிறது. இது மாரக தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா, மாரகம்னா 2-7-11-8 கூட தசாபுத்தி நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பழக்கத்தினால உயிர் பயம் கூட ஏற்படுது. சிலருக்கு கேன்சருக்கான கிரக அமைப்பு இருந்து இந்த கிரக சேர்க்கையும் சேர்ந்துருந்ததுன்னா இந்த பழக்கத்தினால குடல் கேன்சர் இறந்தும் போறாங்க. ஸோ இது எந்த விதத்திலையும் இது அட்வைசபிள் இல்லை. ஒருவேளை செவ்வாய் சந்திரன் சேர்க்கையினால தந்தையார் குடிக்கிறாருன்னா அவர் திருமணம் பண்ணதுக்கு பின்னால் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த குணம், அந்த மனப்பதட்டம் போய் சேர்கிறது. ஒரு தலைமுறையோட இந்த கிரக சேர்க்கை தனது தீய குணத்தை விடுவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, செவ்வாய் சந்திரன் பார்வை, செவ்வாய் சந்திரன் தொடர்பு, சனிச்சந்திரன் சேர்க்கை, சனிச்சந்திரன் பார்வை, சனிச்சந்திரன் தொடர்பு, இந்த 6 அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டு அதுக்கு பின்னால் திருமணமாய் குழந்தை பிறந்தா அந்த அணுக்கள் மூலமா அடுத்த தலைமுறைக்கும் அந்த குணங்கள் செல்கிறது. அது உடம்பையும் மனசையும் பாதிக்கிறது. ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு ஒரு மனநோய். அவனோட ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்டோம்னா தாத்தா குடிப்பார், அப்பா குடிப்பார், சித்தப்பா குடிப்பார், பெரியப்பா குடிப்பார்னா அந்த 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 ஜெனட்டிக்கோட தாக்கம் அவங்ககிட்ட இருக்கு. அப்ப சந்திரமங்கல யோகம் அவனுக்கு வலுவா இருக்கு அப்படின்னா அவனுக்கு வேற சொத்து பத்து எல்லாம் இருக்கு, ஆனா பயந்துட்டு எதையுமே அனுபவிக்க விடலாம். அப்போ ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கை அது நல்ல இடங்கள்ல அமையலைங்கிறது நோயா மாதிரி பாதிக்குங்கிற நம்ம விதி அங்க அற்புதமா வேலை செய்யும். இப்ப சந்திரமங்கல யோகம் இருக்கிற எல்லா ஜாதகங்களுமே மூத்தவங்க பழகக்கூடிய நற்பழக்க வழக்கங்கள் தான் அந்த யோகத்தை காலங்காலத்துக்கு கொண்டு செல்கிறது. இருக்கிற காலத்துல ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு வராங்க. ஸோ கூடுதல் நம்ம கவனம் எடுத்து அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திமதி சொல்லி குறைத்துக் கொள்வது சால சிறந்தது. அப்படி ஒருவேளை அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க, இதுக்கு வழிபாடெல்லாம் கிடையாது. வழிபாட்டினால தெய்வத்துக்குலாம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க கருப்பணசாமிக்கே கல் வைக்கிறோம்ல. அது அந்த பூசாரி பண்ற குடிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய கல்லும் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனா ஒரு குடிப்பழக்கம் ஒரு வியாதியை கொடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு பரிகாரமும் கோயிலுக்கு போறதுனால நிவர்த்தி ஆகாது. அதுக்கு சுத்தமா பண்ணணும்னா மருத்துவம் தான் சால சிறந்தது.
ஸோ நல்ல டாக்டரை பார்த்து டீஅடிக்ஷன் மெடிசன் எடுத்து தன்னை ரெக்கவரி பண்ணி தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு பழக்கம், அதுவும் ஒரு தவறான பழக்கம், சிறுசா இருக்கும்போது திருத்திக்கிறது சால சிறந்தது. என்னுடைய அனுபவத்துல இந்த செவ்வாய் சந்திரன் அல்லது சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கடுமையான குடி வந்து ஒரு உயிர் பயமோ இல்ல உடல் உபாதை வந்த பிறகு திருந்திருக்காங்க. 90% பேர் திருந்திருக்காங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பழக்கத்தை வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே வேணான்னு சொல்றதுக்கு தான் இந்த இந்த பதிவு உங்களுக்கு. ஸோ சந்திரமங்கல யோகம் இருக்கு, சச யோகம் இருக்கு அப்படின்னு நமக்கு இயல்பாவே நீ கெட்டு போன இலவசமும் ஒருத்தன் ஓசியில வாங்கி கொடுப்பான். அவன் தான் அரக்கன். ஸோ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக நற்பழக்க வழக்கங்களை பழகி கொள்ள வேண்டும். பர்டிகுலரா சந்திரமங்கல யோகம், சசயோகம் இருக்கக்கூடிய ஜாதகம். சசயோகம்னா சனிச்சந்திரன் சேர்க்கை, சனி தொடர்பு, சனி லக்கண கணத்துல பலம் பெறுவது, இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா பழக்கத்தை பழகிறாங்க, விட முடியாம போயிடுறாங்க. ஒரு பழக்க வழக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா பழக்க வழக்கத்துக்கு ஒரு முதல் கோவில்ங்கிறது குரு பகவானுடைய கோவில் தான். ஆலங்குடியில போய் நமஸ்காரம் பண்ணலாம், திருச்செந்தூர் முருகக்கடவுளை நமஸ்காரம் பண்ணலாம், குருட்சேத்திரங்களை போய் தீவிரமா கும்பிடுவது என்ன, நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள் மேல ஈடுபாடு குறைவா இருக்கும். அதை தொடர்ந்து கும்பிட்டுட்டு வரலாம். வராகி கும்பிடுறவங்க வராகிக்கு எலுமிச்சம்பழம் வாட்டு கும்பிட்டு வரலாம். இந்த 3 வழிபாடுகளுமே நம்பர் 1 குரு வழிபாடு. ஸோ உங்களோட தனிமையை போக்கி கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கம் நபரை சேர்ந்து அவங்களோட கோயில் போயிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஒரு தவறான பழக்கத்துல இருந்து சரியான பழக்கத்தை கூட்டிட்டு போறதுக்கு ஆன்மீகம் ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி. ஸோ ஆன்மீக மார்க்கத்தில் உங்க மனசை செலுத்தி அதுக்கான நபரோட சேர்ந்து பழகி நீங்க அடுத்த கட்டத்துக்கு வாழணுங்கிறத நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு யோகம் பரிபூர்ணமா வேலை செய்யணும், பழக்க வழக்கமும் சரியா இருக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. தவறான பழக்க வழக்கம் உடலையும் மனசோ பாதிக்கக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கிற பட்சத்துல யோகனுடைய சுகத்தை, யோகத்துடைய வலிமையை அனுபவிக்க முடியாம பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் யோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நல்ல பழக்க வழக்கம் மேற்கொண்டு சிறந்த வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி அதுல இருந்து பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம எளிமையா புரியுற மாதிரின்னு வகைப்படுத்தி ஒரு ஃபார்முலா உருவாக்கி வச்சிருக்கோம். அதைத்தான் கற்றுக் கொடுத்துட்டே வரோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். மே 25ஆம் தேதி ஆன்லைன் வகுப்புல மாலை நடக்க காத்திருக்கிறது. பதிவு செய்துக்கலாம். இந்த ஜோதிடம் படிக்கணும் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஜோதிடம் படிப்பதற்கு முன், ஜோதிடம் படிப்பதற்கு பின் அப்படின்னா உங்களை நீங்க தயார்படுத்தி ஒரு பக்குவமான வாழ்க்கையை உங்களுக்கு கூட்டிட்டு வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த பக்குவமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜோதிடம் அற்புதமா உதவி செய்யுது அப்படின்னு என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சறிவையும் பெரும்படன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.